இதுதான் மாடல் ஆட்சி. தஞ்சாவூர்ல ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில 32 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டி இருக்கிறாங்க. அதுல தடுப்பு சுவர் இல்ல. என்ன மாடல் ஆட்சி இது? இதுல அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு கொடுத்த டெண்டர்ல வரைபடம் இந்த வரைபடம் தான் இருந்துச்சு, நாங்க அதை தான் கட்டணும்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த வரைபடத்தை போடும்போது இந்த வரைபடத்தை வரைஞ்சவங்களுக்கு தெரியாதா இங்க தடுப்பு சுவர் வைக்கணும்னு? எம்எல்ஏக்கு தெரியல, சரி ஓகே, அவருக்கு தெரியல. அதிகாரிகள் இருப்பீங்களா, படிச்ச அதிகாரிகள் இருப்பீங்களா, படிச்ச அதிகாரிகளுக்கு தெரியலையா இந்த இடத்துல நம்ம ஒரு தடுப்பு சுவர் வைக்கணும்? ஏன்னா அத்தனை பேர் பாத்ரூம் போறது எல்லாரும் உச்சா போறத பாக்குறதுக்கு கூட்டங்கள் இருக்குது. ஒரு பாத்ரூம் போறது கூட ஒரு தடுப்பு சுவர் வைக்காத ஒரு டெண்டரை கொடுத்துருக்கீங்கன்னா இது என்ன விதமான டெண்டர்னு தெரியல. இது எப்படி நீங்க கட்டுனீங்கன்னு தெரியல. இது எப்படி அப்ரூவல் ஆச்சுன்னு தெரியல. இன்னொரு விஷயம், இது கட்டிக்கிட்டு இருக்கும் போது கூட அதிகாரிகள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரு, இன்ஜினியர்கள், இவங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பார்த்திருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் பார்த்து முடிச்சதுக்கு பிறகும் அதுக்கப்புறம் எம்எல்ஏ ரிப்பன் கட்டி அதை திறந்து போட்டோவா எப்படி உங்களால போட முடிஞ்சிச்சு? அத மக்கள் எல்லாமே ட்ரோல் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு உட்கார்ந்து தடுப்பு சுவரை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் தெரிய வேணாமா? ஒரு சுச்சா, அதாவது ஒரு யூரின் போறத ஒரு தடுப்பு சுவர் இல்லாம ஒரு இடத்துல போகிறதுக்கு ஒரு சமவெளி மாதிரி கட்டி இருக்கிறது, இது எப்படின்னு தெரியல. இது என்ன விதமான மாடல்னு எனக்கு தெரியல. என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, எது வேணாலும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டுறீங்களா? ஒவ்வொரு அரசியல் வியாதிகளோட குழந்தைகளும் அரசு பள்ளியில படிக்கிறது இல்ல. ஒவ்வொரு அரசு அதிகாரோட குழந்தைகளும் அரசு பள்ளியில படிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலோட அருமை? இதுல ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா, இதையும் பெருமையா போட்டோ போட்டு அதை காட்டி இருக்கிறீங்க பாருங்க. சூப்பர். இதுதான் நீங்க விரும்பின மாடல் ஆட்சி. இங்க எத்தனையோ தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் மறக்கப்படுது, மறைக்கப்படுகிறது, எல்லாமே படுகிறது. ஆனா அதை விட்டுட்டு நம்ம இங்க இருந்து காசாக்கு குரல் கொடுப்போம், எல்லாத்துக்கும் குரல் கொடுப்போம். இங்க என்னோட தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னோட வீட்டை முதல் சரி பண்ணு, அதுக்கப்புறம் மத்தவங்க வீட்டை எட்டிப்பாரு. இனியும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரியான அரசியல் உருட்டுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? இன்னியும் நீங்க முழிச்சுக்கலன்னு வைங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது.